தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆடையை கழற்றி காண்பிக்கவா சபையில் கத்திய அர்ச்சுனா எம்பி. டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்ட 8 PHI அதிகாரிகளுக்கு டெங்கு பாதிப்பு. அர்ச்சுனாவின் இருக்கையை மாற்றக்கோரி சபாநாயகருக்கு கஜேந்திரகுமார் கடிதம். பெண்ணியன் முறை சிகிச்சை நிபுணர் கொலை விவகாரம் சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல். 1 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான தங்கம் கடத்தல். கட்டுநாயக்கவில் தொழிலதிபர் அதிரடியாக கைது. வாகன இலக்கு தகடு விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு தினசரி தொடருந்து சேவை பரந்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஆடையை கழற்றி காண்பிக்கவா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஆவேசமாக சத்தமிட்ட விவகாரம் நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்ற சமய அமர்வின் போது இடம்பெற்றது. ராமநாதன் அர்ச்சுனா சபைக்கு அணிந்து வந்திருந்த ஆடை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியிருந்தார். உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் எழுப்பிய பிரச்சினைக்கு உடனடியாக பதிலளித்த அர்ச்சுனா எம்பி தான் அணிந்து வந்திருக்கும் ஆடை நாடாளுமன்ற மரபுகளுக்கு உட்பட்டது என்று வாதிட்டார். நான் நாடாளுமன்றத்திற்கு பொருத்தமான ஆடையை அணிந்து வந்துள்ளேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமென்றால் கழற்றி காண்பிக்கவா என்று சவால் விடுத்தார். இந்த சம்பவம் சபையில் சிறிது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தலையிட்ட சபாநாயகர் ஆடை குறித்த விவாதம் தேவையில்லை, அது ஒரு பிரச்சினை இல்லை என்று தெரிவித்து அர்ச்சுனா எம்பியை தனது ஒழுங்கு பிரச்சினையை சமர்ப்பிக்க அனுமதித்தார். நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் மிகவும் அர்ப்பணிப்புடன் கடினமாக உழைத்து வரும் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்து 8 பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு டெங்கு நோய் பரவியுள்ளது. இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து அந்த சங்கத்தின் கொழும்பு மாவட்ட கிளையின் தலைவர் அமித்குமார் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார ஊழியர்கள் சிலருக்கு டெங்கு நோய் தொற்றியுள்ளதாகவும் கொழும்பு மாவட்டம் முழுவதும் தற்போது டெங்கு நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்பு சோதனைகளின் போது தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றாத 1186 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 1,02,25,000 ரூபாய் அபராத பணம் வருமானமாக பெறப்பட்டுள்ளதாக அமித்குமார் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் மாத்திரம் 494 வீடுகள், 134 அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், 4 பாடசாலைகள் மற்றும் 2 வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் எவ்வித தராதரமும் பாராது சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமித்குமார் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருக்கும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் இருக்கையை மாற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாடாளுமன்றத்தில் எனக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பொதுவெளியிலும் தன்னை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் விமர்சிப்பதோடு வன்முறை அச்சுறுத்தல்களையும் விடுத்து வருகிறார். இத்தகைய இழிவான சொற்களின் பயன்பாடு அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இந்த சூழல் எனது கவனத்தை சிதறடிப்பதால் அவரை நாடாளுமன்ற அவையில் எனக்கு அருகில் அமர வைப்பது இயலாத காரியமாகிவிட்டது. அத்தோடு சுயேட்சை குழு ஒன்றின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர் ஆவார். வழக்கமாக இத்தகைய உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் மூத்த தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதன் பின்னரே வழங்கப்படுவது வழக்கம். இருப்பினும் இந்த வழக்கமான நடைமுறைக்கு மாறாக அவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையில் அமர அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த விடயத்தில் தாங்கள் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு பின்னர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமர வைக்கும் நாடாளுமன்ற மரபுக்கு இணங்க குறித்த உறுப்பினரின் இருக்கையை எனக்கு அருகில் இல்லாதவாறு மாற்றித் தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
காரொன்றினுள் தெல்தெனியவில் சடலமாக மீட்கப்பட்டு பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் இன்று வியாழக்கிழமை மீண்டும் நுவரேலியா மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் நால்வருக்கும் விளக்கமறியல் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரே இவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களது வழக்கு இன்று நுவரேலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர்களை எதிர்வரும் 16ஆம் திகதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நுவரேலியா போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வந்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் சந்தேக நபர்களை ஜூன் 26ஆம் திகதியன்று நுவரேலியா நீதிமன்ற நீதவான் முன்னிலைப்படுத்தியதன் பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் விளக்கமறியலில் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் திகதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரொன்றில் இருந்து இளம்பெண் வைத்தியரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டமையிலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என தெரிவிக்கப்படும் நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுங்கப் பிரிவினருக்கு அறிவிக்காமல் தங்கம் மற்றும் தங்க நகைகளை நாட்டிற்கு கொண்டுவர முயர்ந்து வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்ற இந்த பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் நேற்று காலை 6:30 மணியளவில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயணப் பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1,85,514 ரூபாய் பெறுமதியுடைய 271 கிராம் 480 மில்லிகிராம் எடையுடைய 12 தங்கச்சங்கிலிகள் 10 தங்க காப்புகள் மற்றும் 2 தங்க கட்டிகள் என்பன அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட தங்கமும் இன்று வியாழக்கிழமை காலை நைகந்த சுங்கத்தடுப்பு அலுவலக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட முறையான சுங்க விசாரணைகளின் பின்னர் கடத்தி வரப்பட்ட தங்கம் முழுவதையும் அரசுடைமையாக்குவதற்கும் குறித்த பயணிக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கும் சுங்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகள் குறித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்படி இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிய வாகன பதிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுமார் ஓராண்டு கால இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் 8, 2026 அன்று வெரகரவில் உள்ள திணைக்கள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக இடைநிறுத்தம் காரணமாக சுமார் 1 மில்லியன் இலக்க தகடுகள் வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவையில் நிவர்த்தி செய்வதற்கும் எதிர்காலத்தில் இலக்க தகடுகளை தடையின்றி விநியோகிப்பதற்கு தனியார் நிறுவனத்துடன் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆண்டு ஒப்பந்தத்தை அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது. வெரகர அலுவலகம் தற்போது 2 கட்டடங்களாக தனது பணிகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கான இலக்க தகடுகள் பகல் நேரத்தில் அச்சிடப்படும் எனவும் நிலுவையில் உள்ள இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் இரவு நேரத்தில் மேலதிக பணியாளர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காங்கேசன்துறை விரைவு தொடருந்து சேவையை வாரத்திற்கு 4 நாட்களாக குறைக்கும் அரசின் தீர்மானத்தை உடனடியாக மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ கால பகுதியில் கொழும்பு காங்கேசன்துறை தொடருந்து சேவையை மீண்டும் தினசரி இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளரும் அக்கட்சியின் அரசியல் சபை உறுப்பினருமான கீதநாத் காசி
ராசிலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருடாந்தம் நடைபெறும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவத்தை முன்னிட்டு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வடக்கிற்கு வரவிருக்கும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமற்றது. வடக்கிற்கான தொடரூந்து சேவையை வலுப்படுத்த வேண்டிய நேரத்தில் அதை குறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. வடமாகாணத்தில் பயணிக்கும் மக்கள் நீண்ட காலமாகவே போதிய தொடரூந்து சேவையின்மையாலும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாத தொடரூந்து சேவை கால அட்டவணையினாலும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பிரச்சினைகள் குறித்து நாம் பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து தற்போதைய தொடரூந்து அட்டவணையில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளோம். ஆனால் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அரசு தற்போது சேவைகளை மேலும் குறைத்து தினசரி தொடரூந்தை நம்பியிருக்கும் பயணிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு தேவையற்ற சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொடரூந்து பெட்டிகள் பற்றாக்குறையே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுவது புதிய விடயமல்ல. இந்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்திருந்ததால் வடக்கில் ஆண்டின் மிக அதிக பயணிகள் நெரிசல் காணப்படும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவத்திற்கு முன்னரே அதற்கு ஏன் தீர்வு காணப்படவில்லை? அத்தோடு இந்த முடிவு உண்மையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதா அல்லது தனியார் பஸ் உரிமையாளர்களின் நலனுக்கு சாதகமாக அமையும் வகையில் எடுக்கப்பட்டதா என்ற நியாயமான சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலிவானதும் நம்பகமானதுமான தொடரூந்து சேவையை நம்பியிருக்கும் நிலையில் அந்த சேவையை குறைப்பது யாருடைய நலனை பாதுகாக்கிறது என்பதை அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பொது போக்குவரத்து கொள்கைகள் சிலரின் வர்த்தக நலனுக்காக அல்ல, மக்களின் நலனையும் வசதியையும் முன்னிறுத்தியே அமைய வேண்டும். குறிப்பாக நல்லூர் திருவிழா போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மத நிகழ்வுகள் நடைபெறும் காலங்களில் மக்களின் பயண வசதியை உறுதி செய்வதே அரசின் பொறுப்பாகும். எனவே அரசு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இந்த முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்து நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ கால பகுதியில் கொழும்பு காங்கேசந்துறை தொடரூந்து சேவையை மீண்டும் தினசரி இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை வடக்கு தொடரூந்து மார்க்கத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் தொடரூந்து பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான தெளிவான செயற்திட்டங்களையும் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.